நமது கௌரவ தலைவர் சொன்ன மாதிரி இந்த இடஒதுக்கீடு என்பது ஏதோ சாதாரணமாக சொல்லுவாங்க கிராமத்தில், உங்கள் வீட்டு சொத்தா எங்கள் வீட்டு சொத்தா. இது யாருடைய சொத்தும் அல்ல. மக்களுக்கு சேர வேண்டியதை நாம் பிரித்து கொடுக்கிறோம். நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன். ஒரு மாடு மேய்க்கிற சிறுவனை கேட்டால் அவன் சொல்லுவான், எப்படிப்பா அந்த 100 சமுதாயத்துக்கு 100 ஜாதிக்கு கொடுக்கறது? அவன் சொல்லுவான், மாடு மேய்க்கிற சிறுவன், இது ரொம்ப சுலபம். இந்த ஒரு தேங்காயை எப்படி உடைச்சி பத்தையை ஆக்கி 100 பத்தை ஆக்கி 100 பேரையும் வரிசையில் நிற்க வைத்து ஆளுக்கு ஒரு பந்தை அப்படி கொடுக்கும்போது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. இது ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற சிறுவன் சொல்லுகின்ற செயல். அதே நேரத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஒவ்வொரு சமுதாயமும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற அந்த கணக்கை எடுங்கள். ஏன் எடுக்க தயங்குகிறீர்கள்? அதனாலே என்ன உங்களுக்கு நன்மைதானே கிடைக்கும், பேர் தானே கிடைக்கும். ஒவ்வொரு முதலமைச்சரும் ஒவ்வொரு காலகட்டத்திலே இடஒதுக்கீடு கொடுத்தாலும் அது சரியாக பங்கிடப்படவில்லை என்ற நிலையிலே தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாம் செய்கிறோம். இந்த அறப்போராட்டத்தை நாம் செய்கிறோம். அதனாலே இது சம்பந்தமாக கோட்டைக்கு போகாத நான் கோட்டைக்கு போய் முதலமைச்சரை சந்தித்து மற்ற அமைச்சர்களெல்லாம் அமர்ந்திருக்க, செயலாளர்களெல்லாம் நிறைய செயலாளர்கள் கூடியிருக்க, தலைமை செயலாளர் எல்லோரும் இருக்க, நான் 35 நிமிடம் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி அல்லது ஒரு வழக்கறிஞர் வாதிடுவது போல 35 நிமிடம், என்ன சொல்ல போனால் வகுப்பெடுத்து 35 நிமிடம் எப்படி பிரித்து கொடுப்பது, யார் யாருக்கு கொடுப்பது என்று. அதனால் இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. 1 மாதம் 2 மாதத்திலே கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுங்கள் என்று சொல்லுகின்றோம். இது சில பேருக்கு குடையெல்லாம், குடைச்சல் வரலாம், சில பேருக்கு குமண்டலாம், சில பேர் வாந்தி எடுக்கலாம். அதற்காக சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கக்கூடாது. அது எங்கே நடக்கக்கூடாது? தமிழ்நாட்டில். தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டி என்று நாம் சொல்லுகின்றோம், பெருமையோடு சொல்லுகின்றோம். நம்முடைய கௌரவ தலைவர் சொன்ன மாதிரி சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் சமூக நீதியின் பிறப்பிடம். மறைந்த என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்களை இடஒதுக்கீடு பங்கீடு சம்பந்தமாக 7 நாள் சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு என்னை அழைத்து பேசிய போது நான் விலாவாரியாக சொன்னேன், இதை இப்படியெல்லாம் பிரிக்கலாம் என்று சொன்னேன். அவர் அதை பார்த்து நான் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் இடையிலே அவர் பாராட்டினாலும் கூட
ஒரு சிலர் அவரை கெடுத்து விட்டார்கள். அதனாலே நான் 6 கம்பார்ட்மெண்ட்டாக தொகுப்பாக, கம்பார்ட்மெண்ட் என்று சொன்னால் தொகுப்பு பிரித்தேன். அப்பொழுது சொன்னார், என்னையும் உங்கள் அந்த தொகுப்பில் சேர்க்கலையே என்னார். நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, அதனால் நீங்கள் உங்கள் சமுதாயத்திற்கு செய்வீங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் நடந்தது. பக்கத்து மாநிலங்களில், எல்லா மாநிலங்களிலும், ஆந்திரா, அப்பொழுது கர்நாடகா, கேரளா, இப்படி எல்லா மாநிலங்களிலும் சரியாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். புள்ளி விவரத்தோடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் அதை தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது? தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சமுதாயமும் எங்களுக்கு சேர வேண்டிய பங்கீடு கிடைத்துவிட்டது. அதை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லும்பொழுது அந்த பெருமை முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் தம்பிக்கு அந்த பெருமை போய் சேரும். ஏன் அதை செய்யக்கூடாது? இது ஒரு சமுதாயம் கல்வி, வேலைவாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே முன்னுக்கு வர வேண்டும். முன்னுக்கு வருவதை பார்த்து முதல்ல மகிழக்கூடியவர் முதலமைச்சராகத்தானே இருக்க வேண்டும். ஏன் அதை அவர் செய்ய தயங்குகிறார்? நேரிலே போய் நான் பார்த்தேன், கடிதம் கொடுத்தேன். தலைவர் ஜி.கே. மணி பல முறை சந்தித்து பேசி, அதிகாரிகளை சந்தித்து என்னென்னமோ பண்ணோம். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே பண்ணலாம், ஆனால் அது மக்களை பாதிக்கும். எந்த மக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் வராமல் இதை பிரித்து கொடுப்பது மாடு மேய்க்கிற சிறுவன் சொல்ற மாதிரி ஒரு தேங்காயை கத்தியால் ரெண்டாக உடைத்து 2 மூடி எடுத்து ஒவ்வொரு மூடியையும் பத்தையாக போட்டு 100 பத்தைகள் 100 பேருக்கு அதை வரிசையாக நிற்க வைத்து கொடுக்கணும்னு சொல்ற மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு தெரியுது. சமூகங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பது தெரியுது. அதனால்தான் சொல்லுகிறோம், இன்றைக்கே ஒரு உத்தரவை போடுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேர்தல் வரப்போகிறது, வந்து கொண்டே இருக்கிறது, வந்தே விட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு தேர்தல் நெருங்கிவிட்டது. இப்படி ஒரு உத்தரவை போட்டு இடஒதுக்கீடு கொடுத்தால் அது யாருக்கு நன்மை? உங்களுக்குத்தானே நன்மை, ஆளுகின்ற அந்த கட்சிக்குத்தானே நன்மை. ஏன் அதை செய்ய மறுக்கிறீர்கள்? என்ன தடுக்கிறது அப்படி செய்வதை? எது தடுக்கிறது? அதனாலே சொல்லுகிறேன், நம்முடைய தமிழக முதல்வருக்கு சொல்லுகிறேன், ஒரே ஒரு ஆணை போடுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 6 தொகுப்புகளாக தமிழ்நாட்டு 324 ஜாதிகளை 6 தொகுப்புகளாக பிரித்து அவர்களுக்கு சேர வேண்டிய இடஒதுக்கீட்டை கொடுக்கும் பொழுது இடஒதுக்கீட்டிலே ஆர்வம் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்தந்த சமுதாயங்கள் எல்லா நிலையிலும் முன்னேறுவார்கள். இதை
செய்தால் அதனுடைய பயன், அதனுடைய பெருமை வரலாற்றிலே இடம்பெறும். அந்த வரலாற்றை நீங்கள் உருவாக்குங்கள். இதுவரை இருந்த முதலமைச்சர்கள் அந்த வரலாற்றை படைக்கவில்லை, நீங்கள் செய்யுங்கள். இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, ஒரே ஒரு கையெழுத்து தான். அந்த ஒரு கையெழுத்து நீங்கள் போட்டால் தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், எல்லா சமுதாயங்களும் மகிழ்ச்சி அடையும். அதனாலே இந்த 20% அந்த 20 விழுக்காடு அவ்வளவு பேர் 21 உயிர்களை பலி கொடுத்து அதை வாங்கி இன்றைக்கு பல்வேறு சமுதாயங்கள் 118 சமுதாயங்களுக்கு அவர்கள் பலன் பெறுகிறார்கள். அது அந்த சமுதாயங்களுக்கு, அந்த சமுதாய தலைவர்களுக்கு புரியவில்லை. அதை பெற்றுத்தந்த என்னை பாராட்டாமல் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்லுகிறார்கள். பாவம், அவர்கள் புரியாமல் செய்கிறார்கள். அதனாலே சொல்லுகின்றேன், தமிழக முதல்வர் அவர்களே, இடஒதுக்கீடு அதை பற்றிய புள்ளி விவரங்களை எல்லாம் நான் உங்களை நேரில் கோட்டையிலே சந்தித்து பேசும்பொழுது சொன்னேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனாலே இந்த தேர்தல் வருவதற்கு முன்னாலே, இந்த ஆண்டு முடிவதற்கு முன்னாலே அந்த இடஒதுக்கீட்டை, சரியான இடஒதுக்கீட்டை இருக்கிற புள்ளி விவரங்களில் வைத்து கொடுத்து விடுங்கள். உடனே இன்னொரு உத்தரவும் போடுங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இடஒதுக்கீட்டை திருத்துகிறோம் என்று பின்னாலே நீங்கள் வந்தாலும் இல்லை வேறு யார் வந்தாலும், முதலமைச்சராக வந்தாலும் அதை செய்யலாம். செய்யும் பொழுது அவர்களுக்கு பெருமை கிடைக்கும், பெருமை சேரும். அதனாலே தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்ளுகின்றேன், நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள். இடஒதுக்கீட்டை இப்பொழுது இருக்கிற புள்ளி விவரத்தை கொண்டு பகிர்ந்து கொடுங்கள், சரியாக பகிர்ந்து கொடுங்கள். சில பேர் ஒரு அதாவது சூரத் தேங்காயை பிள்ளையாருக்கு உடைப்போம். ஒரு நாளைக்கு 100-200 கூட நிறைய தேங்காயை உடைப்போம். அதை பொறுக்குகின்றவர்கள் ஒருவருக்கு அரை முடி கிடைக்கும், ஒருவருக்கு 1/4 முடி கிடைக்கும், சில பேருக்கு ஓடு கிடைக்கும். இந்த ஓடு கிடைக்கிறவன் அந்த அரை முடி முழுசாக கிடைச்சது பாரு, அவன் சாப்பிட்றான் பாரு, கழிச்சு தேங்காயை தின்றான் பாரு, அதை பார்த்து வருத்தப்படும்ல, ஐயோ நம்ம கிடைக்கலையே, எப்படி ஆகிடுது, நம்ம எடுத்துருக்கலாமே அப்படின்னு. இப்படி சூர தேங்காயாக இடஒதுக்கீடு அமைந்து விட்டது. நியாயமாக நடக்கவில்லை, நேர்மையாக நடக்கவில்லை. அது நேர்மையாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் தலைகளை எண்ணிக்கொண்டு கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் கேட்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.